ஹாய், இப்போ நான் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் என்ன பார்க்கு ஜியாலஜிக்கல் கிண்டி ஜியாலஜிக்கல் பார்க் வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு நேஷ்னல் பார்க். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஒரு சின்ன அளவுடைய ஒரு சின்ன ஏரியாவுடைய ஒரு நேஷ்னல் பார்க்னா, ஸ்மாலஸ்ட் நேஷ்னல் பார்க்னா இது ஒன்று சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் நேஷ்னல் பார்க்ஸ் இன் இந்தியா. தென் இதில் நிறைய கதை இருக்குங்க. என்ன சொல்லலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம வந்து இதுக்கு நம்ம 1670க்கு போனோம். அங்கேருந்து ஒரு வெள்ளைக்காரரு இந்த இடத்த கார்டன் ஏரியாவாக மாற்றினாராம். அதுக்கப்புறமா பல பேர்கிட்ட கைமாறி இப்போ இது என்ன அப்புறமா என்னாச்சு, இன் 1910 1910 இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இதை வந்து அங்கீகரிச்சிட்டாங்க. இந்த கிண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மான் இருக்கும். இப்போ எங்கள் அண்ணா டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா மான்லாம் வரும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நிறைய மான், நிறைய வகையான நிறையா இருக்குது. உள்ளே வாங்க காமிக்கிறேன். ட்ராகன் வந்து அது ஒரு கதுறான். எங்கடா இருக்கீங்க? இங்கே அனகொண்டா இருக்குன்னாங்க. அனகொண்டாவே காணுமே. எங்கடா இது? நீ சொல்லுங்க. அங்க இருக்கு. ஓ ஆமாம், அதோ இருக்கு. டேய், நீ தான் அனகொண்டாவாடா? பாக்கு. ஹாய் ஃப்ரெண்ட். ஐயோ பயங்கரமாக பார்க்குது. வெரி குட்ரா. எனக்கு என் சேனல் கண்டென்ட் தருது. வெளில வந்து வாங்க கமான். பார்ப்பதற்கே அப்பாவி போல இருக்கும் இவர் உண்மையாகவே அப்பாவி தான். ஏன்னா இவருக்கு வந்து விஷம் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட இரையை வந்து இறுக்கி கொண்டு அதை முழுங்கி சாப்பிடும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விவி பேரஸ்னால் என்னென்னா, நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம் இத்தனை நாள் பாம்பு முட்டை போடுன்னு. ஆனால் இது குட்டி போடும். அதான் விவி பேரஸ்னால் அர்த்தம். இவர் தாங்க அந்த நாகர் ராஜா, ஓகேவா? இவர் தான் நல்ல பாம்பு. ஸோ இவரை பற்றி சொல்லணும்னு வச்சிங்களேன், இவர் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளெல்லாம் இவர் பார்க்க முடியும். ப்ளஸ்ஸு இந்த போஸ் கொடுக்குது பார்த்தீங்களா, இந்த போஸ் வந்துட்டு ஒரு டிஃபென்சிவ் போஸ். நான் ரொம்ப மோசமான வீடை வச்சுட்டு நீ வீடு போய் சேர மாட்டேங்கிற மாதிரி போஸ் இதுக்கு. ஸோ பொதுவாக ஒரு பாம்பு தூரத்தில் நிற்குதுன்னு வச்சுப்போமே, ஒரு 6 ஃபீட், ஒரு 6 அடி இல்லைனா 2 மீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு பாம்பால் அங்கேருந்து கூட விஷத்தை கக்க முடியும். அதனால் பாம்பை பார்த்தா நம்ம ஒதுங்கி ஓடி, இல்லை நான் ஹீரோயிசம் தான் காட்டுவேன் அப்படின்னா மருகைய சாலை தான். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் காமிக்க போகிறேன், அதை நீங்கள் பாருங்கள். திடுப்புன்னு இப்படி நின்னா பயமாக இருக்காதா இல்லையா? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, டக்குன்னு கிளாஸ் உடஞ்சி பாம்பு நிற்கிறத பார்த்து உண்மையாக நிற்குதுன்னு நினச்சிட்டேன் நான். உண்மையாகவே இதை வேணா கட்டி பிடிச்சி விடுறீங்களா? இன்னொரு ரோல் சொன்னீங்களே, டெத் ரோலா சுருட்டி விட்டுரும். பாருண்டா, அதில் செத்துடலாம். பயங்கரமாக இருக்கு. காட்டுங்க. ஸோ இந்த சால்ட் வாட்டர் crocodile இருக்குது இல்லையா, ஸோ இது உங்களுக்கு வந்து பிளாக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவோம். அதாவது இந்த கடலும் நல்ல நீரும் சேர்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் இதை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக சொல்லணுன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், இந்த பிச்சாவரம் சைட்லாம் போனால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற முதலைக்கு சுமார் 30 வயசு ஆகுதான். பொதுவாக முதலைங்க காட்டில் இருக்கிறப்ப 60லேருந்து 75 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். அதுவே இந்தமாரி பார்க்கில் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 100 வருஷம் வரணும்னு வச்சிங்களேன். இந்தமாரி வாயை ஆண் பொழந்து வச்சுருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். முதல் முக்கியமான காரணம், அதுங்க வந்து வெப்பத்தை வந்து வெளியிடுறதுக்காக தான். உடம்புலேருந்து வெப்பத்தை வெளியிடுறதுக்காக தான் வாய் அப்படி ஆண் திறந்து வச்சிருக்கு. பொதுவாக மனுஷங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை சுரப்பி வழியாக வேர்வை வெளில போய்டும், மீன் ஹீட் டிசிபேட் ஆகிடும். ஆனால் அதுவே இந்த முதலுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாயை திறந்து வச்சிருக்கும். பொதுவாக நாய்களும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்து ஹீட்டை டிசிபேட் பண்ணுறதுக்கு தான் அது பண்ணுது. இப்போ இதை பார்த்துட்டிங்களா, பார்க்க வந்து க்யூட்டாக அழகாக சிறுசாக இருக்குல்ல, ஆனால் அது அப்படி கிடையாது. வாங்க, இவங்க தான் க்யூட்டாக பாருங்க. ஆனால் கேமராவில் பார்க்குறப்ப இதெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் வந்து ரியலிஸ்டிக் கிடையாது, இதெல்லாம் ஒரு பொம்மை தான். ஸோ வந்து பொம்மை ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னோடய அம்மா வந்துட்டு இந்த VR விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் அது போட்டுட்டு இது பார்த்தாங்க. அது ஆக்சுவலாக நல்லா இருந்தது. 100 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ரைடிங் மாதிரி, உங்களுக்கு இந்த காட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இந்த மலையிலேருந்து அப்படியே இது பண்ணுறது, கிளைட் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது போல இருக்குது. ஸோ இவங்களாம் ஆராய்ச்சியாளர்கள் போல இருக்குது. இதில் தமிழில் ஒருத்தர் இருக்கார், MB ராஜேந்திரன் சொல்லிட்டு, பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருந்தது.
அழகா நீச்சல் அடிச்சு காமி. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கொர்க்கடைல். நான் இங்கே பல வருஷங்களாக இங்கே தான் இருக்கேன். இங்கே நேஷ்னல் பார்க் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சொல்லுமா முதல்ல. ஒன்றும் இல்லை, மூட்டு போடா. ஓகே டடா. சுஸ்தி, இந்த நேஷ்னல் பார்க் எப்படி இருந்தது? இந்த நேஷ்னல் பார்க் முதல்ல சொல்கிறது சரியா? அதை முதல்ல சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே சொல்லணும். நேற்றே போகலான்னு தூக்கிட்டாங்க. 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகுது. 4 மணி நேரம் கூட ஆகும். என்ன எனக்கு வருத்தமாக இருக்குண்ணா, ஃபாரினர்ஸ்லாம் வராங்கண்ணா, அதான்டா வருத்தமாக இருக்குது. என்ன இருக்குன்னு வரீங்கண்ணா, அது மாதிரி சொல்லுங்கண்ணா. நம்ம எங்களோட தர்ஷா அவர் சொல்லுவார். தர்ஷா சொல்லுங்க. தர்ஷா, நேஷனல் பார்க்லேயே சில்ட்ரன்ஸ் பார்க்கு அப்புறம் ஸ்னேக் பார்க்குன்னு இருக்குது. நாங்கள் போனது சில்ட்ரன்ஸ் பார்க் கிடையாது, ஸ்னேக் பார்க். அங்கே ஸ்னேக்கோட வெரைட்டிஸ் மட்டும் தான் காட்டுவாங்க. இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இங்கே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சரி, ஆனால் நீங்கள் காட்டுங்க காட்டுங்க. நீங்கள் ஒன்றுக்கு மட்டும் போகவே கூடாதுங்க. எனக்கு பின்னாடி இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல், அவன் தாங்க தட்டு விட 70 ரூபாங்கிறான், ஃபில்டர் காஃபி 50 ரூபாங்கிறான். ரொம்ப 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 காஸ்ட்லியாக இருக்குது. ஆமாம், அதனால் நாங்கள் சாப்பிட போனோம். தடிக்கி விழுந்து எங்கள் காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் காலேஜ்லேயே போய் சாப்பிட்டுக்கிட்டோம். ஆக்சுவலாக பேசிக்காக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பாட்டு ரெண்டு பாட்டாக பிரிக்கலாம் இந்த நேஷ்னல் பார்க்கை. ஒன்று வந்து சில்ட்ரன்ஸ் பார்க், இன்னொன்று வந்து ஸ்னேக் பார்க்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்னேக் பார்க்கில் பார்த்தீங்கன்னா பாம்பு, அப்புறம் வந்து ஆமை, கொர்க்கடைல், அப்புறம் வந்து அதனடா தட்டானா இல்லை குவானாவா அப்படின்னா இக்வானா ஓனாலாம் இருக்குது. அதுவே நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கம் போனீங்கன்னா மான், அவ்வளோதான், மான்லாம் உள்ளே இருக்கும், பார்க்கலாம். தட்ஸ் இட். ஓகே. புலியா? கொட்டை எடுத்த புலியா எடுக்கணும். நாட் அ ஜோக், ஐ நோ. பழைய புதைச்ச காமெடி.